வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்க, ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட். கட் ஆஃப் மார்க் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 120 மார்க். ஸோ அந்த 120 மார்க்குள்ளே உங்களோட மார்க்கை 100க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஓகே, 120க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலும் 100க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப எவ்வளோ வருமோ அதை வச்சு தான் கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நார்மலைசேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து யூஆருக்கு 77, எஸ்சிக்கு 72, எஸ்டிக்கு 68, ஓபிசிக்கு 75, இடபிள்யூசிக்கு 72. ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து யூஆருக்கு 77, எஸ்சிக்கு 70, எஸ்டிக்கு 68, ஓபிசிக்கு 74, இடபிள்யூசிக்கு 72, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 47. இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரோல் நம்பர் இருக்கும், செலெக்ஷன் ஆனவங்களோட ரோல் நம்பர் இருக்கும். உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. செலெக்ஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். செலெக்ஷன் ஆகாதவங்க அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருங்க. பர்டிகுலராக இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு எக்ஸாம் அடுத்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.